வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா ரெசிபி தான். பாஸ்தா செய்கிறதுக்கு ப்ரொக்கோலி கொஞ்சமாக, காலிஃப்ளவர் கொஞ்சம், உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கெட்டிலில் நல்லா அவிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் குக் ஆயிரும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்த பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வெஜிடபிளும் சேர்ந்துருக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 2 பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் வெறும் கடாயில் எண்ணெயிலே நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கும், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த காய்கறியை ஆட் பண்ணி விட போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கூட ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ப்ரொக்கோலி வச்சு செய்த பாஸ்தா ரொம்ப ஹெல்த்தி. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்கோலி கிடைக்கும் போது கூட்டு பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெள்ளரிக்காய் 1, அதையும் நல்லா வட்டமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அந்த மசாலா அந்த சாஸ் எல்லாம் இறங்குறதுக்கு தான் கிளறி கொடுக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். மசாலா எல்லா காய்கறியிலும் நல்லா பிடிக்கட்டும். வெறுமனை பாஸ்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் மசாலாத்தூள் போட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு கிளறி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி கொடுத்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சைட்லேயே பாஸ்தாவை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பாஸ்தா வேக வைக்கும் போது தண்ணியில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டு வேக வச்சிட்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். வேக வச்சதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாஸ்தாவும் வெந்தது தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்லேயே வச்சுட்டு நம்ம இறக்கிட்டனா போதும். சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்தா ரெடி ஆயிரும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒவ்வொரு பீஸும் காய்கறியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சுக்கலாம், இல்லை மார்னிங் டிஃபனுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்பு. இப்போ நமக்கு காரசாரமாக வேணும்னா கடைசியில் கொஞ்சமாக சிக்கன் பொடியை ஆட் பண்ணி விட்டுட்டுனா போதும். நல்ல மணமாகவும் இருக்கும். இல்லை கரம் மசாலா கூட நம்ம ஆட் பண்ணி விட்டு கிளறி கொடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நான் பாஸ்தாலேயே நிறைய ரெசிபி செஞ்சுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா சிக்கன் போட்டது, மட்டன் போட்டது, வெஜிடபிள் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றியும் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த பாஸ்தாவோட சேர்ந்து ஊறிப்பே இருக்கும். பாஸ்தா எதுவுமே குலையாமல் நல்லா ஒன்று போல் இருக்கும். இதை நாங்கள் குடல் மாதிரி இருக்கிறதுனால குடல் சேமியான்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.